அனைவருக்கும் வணக்கம். திரையூடத்தில் இருக்கிற அத்தனை பேரும், அப்புறம் இங்கே மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அது மாஸ்டர் விஜய் எனக்கு நான் நன்றி சொல்லணும். அதாவது நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தபோது 1978 திருசூலம் படம், நடிகர் திலகம் ஐயா அவர்கள் நடிக்கிறாங்க, சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு, நான் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறேன். அப்போ வந்து நம்ம ஸ்டண்ட்டில் வந்து அப்பாவுக்கும் எங்கள் பெரியப்பா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து டியூப் போடக்கூடியவங்க வந்து அண்ணன் சாகுல், ஜெயமணின்னு, இவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சுருட்ட முடி வச்சுக்கிட்டு சுறுசுறுப்பாக பண்ணக்கூடிய ஒரு இளைஞர் யாருன்னா நம்ம விஜயன் மாஸ்டர். நான் அப்போ பார்த்துருக்கேன். நான் ஸ்டண்ட்டில் பைக்லேருந்து இறங்கி வர சொன்னால் சாதாரணமாக இறங்கி விட்டேன், காலை தூக்கி அப்படி வச்சு இறங்கிட்டு வருவார். டெய்லியும் ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்க, நடிகர் தலைமை சொல்லிட்டாரு இவரை பற்றி. இவருக்கு என்ன, இவருக்கு இன்னொரு படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவரோட முதல் தமிழ் படம் சங்கிலி, நானும் அறிமுகமான அந்த படத்தில் எங்க அப்பா கிட்ட வந்து நான் முதல் பேச வேண்டிய டயலாக் என்னன்னா, என்கிட்ட முண்டா கட்டினவன் பொண்டாட்டிகிட்ட முழுசா போனதில்லை டிஎஸ்பி சார், போயிடுங்க அப்படின்னு. அது கூட இந்த ஆட்சி, நம்ம ஸ்ரீபிரியா மேடம், சுமித்ரா மேடம்லாம் அண்ணன் வந்துருங்கன்னு அப்பாவை எழுப்பாங்க என்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டோம். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கால் இல்லை. மாஸ்டர் என்ன பண்ணார், சைக்கிள் டியூப் வச்சு என்ன ஒரு கால் கட்டிட்டார். அப்போ அப்பா வந்து அண்ணன் நீங்களும், அவர் என்ன சொல்கிறார், ஹீரோ உங்களுக்கு ஒரு கால் இல்லைன்னா நான் உங்களோட ஒரு கால் இல்லாமல் நானும் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு காலை கட்டுற மாதிரி. ஆனால் அப்பா காலை கட்டவே இல்லை. இது வரைக்கும் வச்சுக்கடா விஜயா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணி முடிச்சுட்டாரு. ஆனால் ஆக்ட் பண்ணதில் 2 பேரும் ஃபைட்டு, 4 ஷாட் தான் என்னை வந்து அப்பா அடிக்க வேண்டியது. என்னை ஒரு 25 போடு போட்டாங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் யார நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்களான்னு. அங்கேருந்து அப்பா இல்லை, இவ்வளோ நாள் என்னை படுத்துங்கடா, அதுக்காக இந்த ஷாட் தாண்டா, வேற டைம் கிடைக்கல, எனக்கு சான்ஸ் கிடைக்கும், சான்ஸ் கிடைக்கும். இப்படிலாம் பார்த்து நான் பார்த்து மாஸ்டரும் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருக்கார். இன்னைக்கு ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர், கதாசிரியர், அப்புறம் பாட்டெல்லாம் எழுதுறீங்களாமே வதையில, என்ன வதையில சித்தர் ரேஞ்சில் போயிட்டீங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது பிள்ளைகள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இந்த தகப்பனாரெல்லாம் படுற அவஸ்தை இருக்கு, அது எங்களுக்கு தான் தெரியும். தம்பி சபரீஸ், உங்கள் அப்பா உன்னை கஷ்டப்பட விட மாட்டார், ஆனால் நீ கஷ்டப்படணும். அருமையான ஒரு ஃபாதரு, இப்படி ஒரு அப்பா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப புண்ணியம். இப்படி ஒரு அருமையான மாஸ்டர் பாருங்க. இத்தனை பேர் வந்து குவைட்டாக இருந்தாங்கன்னா காரணம் யார்? உங்கள் அப்பா தான். இத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க மேடைக்கு, இத்தனை பேரும் பெரியவங்க. என் தம்பி அவ்வளோ பிஸி, சந்தானம் ஒடியாந்துருக்காருன்னா யார்? உங்கள் அப்பாவுக்காக. அங்கே தம்பி நம்ம ராமையா அண்ணன், ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட்டு, என் சகோதரர் வாசு, ராமநாதன் சார், இத்தனை பேரும் மேடையில் இருக்காங்கன்னா எல்லாரும் உங்கள் அப்பாவுக்காக தான். உங்கள் அப்பா மேலே பிரியம், உங்கள் அப்பா மேலே எப்படி பிரியம் இருக்கோ அதே மாதிரி உங்கள் மேலேயும் பிரியம் வர்ற வளைக்கணும். நீங்கள் இந்த தமிழ்நாடு மக்களே உன் மேலே பிரியம் வர்ற மாதிரி இருக்கணும். அதுக்கான அறிகுறி வந்து உன் ட்ரெய்லர் காமிச்சிரு தம்பி, பிரமாதமாக இருந்துச்சு ட்ரெய்லரு. நீங்கள் உங்கள் ஹீரோயின் இந்த படத்தில் வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய தம்பி, என்னை வச்சு, எங்கள் அப்பாவை வச்சு என்னை வச்சு டைரக்ட் பண்ண ஐயா கே சங்கரோட பேரன் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். இப்படி வந்து வாரிசுகள்லாம் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தம்பி இந்த ப்ரொடியூசர் வெட்கப்பட்டார் பேசுகிறதுக்கு, ஆனால் அவர் மனசில் நிறையா இருக்கும். இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் இன்னும் நிறையா பேசுவார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என் பிள்ளை, என் விக்ரம் பிரபுக்கெல்லாம் நீங்களே எப்படி வாழ்த்துறீங்க அதே மாதிரி வந்து சபரீஸை வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டு விடைபெறேன். என்னை கூட்டத்துக்கு நன்றி, வணக்கம்.